முதுபெரும் அரசியல் தலைவர் நல்லக்கண்ணு மறைவை அடுத்து அரசியல் தலைவர்கள் தொடங்கி சினிமா பிரபலங்கள் வரை பலரும் அவரது இறப்புக்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். நடிகர் ரஜினிகாந்த் மாறாத கொள்கை பிடிப்புடன் வாழ்ந்து மறைந்த தோழர் நல்லக்கண்ணுவின் இழப்பு தமிழக மக்களுக்கு ஈடு செய்ய முடியாதது. அவரது ஆத்மா சாந்தியடையட்டும், ஆழ்ந்த அனுதாபங்கள் என இரங்கல் தெரிவித்துள்ளார். அதேபோல நடிகரும் தமிழக வெற்றிக்கழக கட்சியினுடைய தலைவருமான விஜய், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தோழர் நல்லக்கண்ணு காலமான செய்தி அறிந்து மனவேதனை அடைந்தேன். அவரது இழப்பு இந்த நாட்டிற்கும் கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்களுக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். அவரை பிரிந்து வாடும் அவருடைய குடும்பத்தினருக்கும் உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என தவேக தலைவர் விஜய் இரங்கல் தெரிவித்துள்ளார். நடிகரும் மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவருமான கமல்ஹாசன் தனக்கென்று ஒரு வாழ்க்கை என்ற சிந்தையே இல்லாதவர், பொது நலத்துக்கென்ற சகலத்தையும் அர்ப்பணித்து வாழ்ந்தவர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தோழர் நல்லக்கண்ணு ஐயா நம்மிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டார். ஏழை எளிய மக்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் ஆகியோரின் நலன்களுக்காக 80 ஆண்டு காலம் அயர்வே இல்லாமல் களத்தில் நின்றவர். நேர்மைக்கும் தூய்மைக்கும் எளிமைக்கும் அரசியல் நாகரிகத்துக்கும் ஒரு கலங்கரை விளக்கமாக திகழ்ந்தவர். தகைசால் தமிழரை செவ்வணக்கம், உமது புகழ் நிலைக்கட்டும், உமது பணிகள் எம்மில் தொடரட்டும் என இரங்கல் தெரிவித்துள்ளார். இவரை தொடர்ந்து வைரமுத்து உள்ளிட்ட ஏராளமான பிரபலங்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் அவரது இறப்புக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். நடிகரும் இயக்குனருமான டி ராஜேந்தரும் தன்னுடைய இரங்கல் செய்தியை பதிவு செய்துள்ளார். அனுபவமிக்க பண்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள் மறைந்து விட்டார் என்ற செய்தி மனதை வாட்டுகின்றது. போராளியாய் வாழ்ந்த பொதுமுடைமையின் பொக்கிஷம், எளிமையின் சின்னம், தோழமையின் தூண் சாய்ந்து விட்டது என்ற செய்தி துயரத்தை தருகிறது. அவரை இழந்து வாடும் அவரது இல்லத்தாருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்கும் என்னுடைய ஆறுதலையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னாருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன். இப்படிக்கு திரைப்பட இயக்குனர், லட்சிய திமுக தலைவர் டி ராஜேந்தர். தலைவரை, மகத்தான மாமனிதரை இந்த நாடு இழந்திருக்கிறது. இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது விடுதலைக்காக போராடிய வீர இளைஞர்களில் ஒருவர். எண்ணற்ற அடக்குமுறை, ஒடுக்குமுறை எல்லாவற்றையும் கடந்து துளியும் தன்னலமில்லாத இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக அரும்பாட ஆற்றிய ஒரு ஆகப்பெரும் தலைமை. எங்களை போன்ற பிள்ளைகள் முன்னெடுத்த போராட்டங்களில் கூட இந்த தலைமுறை பிள்ளைகளோடும் போராட்டங்களில் பங்கேற்ற பெருந்தகை. எவராலும் குறை சொல்ல முடியாத ஒரு மனித புனிதர். அவர் நம்மோடு இல்லை என்பதை நினைக்கும்போது மிகுந்த மன வலியாக இருக்கிறது. பல நினைவுகள், அவரோடு நாங்கள் நெருங்கி பழகிய காலங்கள், ஒரு 100 ஆண்டு கால வரலாறு. ஒரு தலைவன் இப்படி இருக்கணும், எளிமையாக, நேர்மையாக, தூய்மையாக ஒரு தலைவன் இப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு சான்று. அவரை இன்னைக்கு இழந்திருக்கோன்னு நினைக்கும் போது ரொம்ப மன வேதனையாக இருக்கு. ஐயா நல்லக்கண்ணு அவர்களை இழந்திருக்கிற குடும்பத்தார், அவரை அன்பு கொண்டு நேசித்த தமிழ் சமூகம், அவர் சார்ந்திருந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் எல்லோருக்கும் என்னுடைய ஆறுதல். மகத்தான தலைவனுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறேன். அரசு மரியாதை கேட்டு கொடுக்கறதில்ல, அவருக்கு கொடுக்கணும். தன் உடலை கூட கொடையாக கொடுத்துருக்கிறார் அந்த மருத்துவமனைக்கு.
செய்வாங்கன்னு நினைக்கிறேன். காங்கிரஸ் வந்து செய்வாங்க. பாரத ரத்னா கேட்டிருக்காங்க சார். காங்கிரஸ் செல்வகுமார் வந்து பாரத ரத்னா கொடுக்கணும்னு சொல்லி ஒன்றிய அரசு கேட்டிருக்காங்க. கொடுக்கணும். நாட்டு விடுதலைக்காக போராடியவர், கொடுக்கணும். அவங்க செய்வாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், எங்கள் பாட்டை நாட்டு விடுதலைக்கு செக்கிழுத்தவனுக்கே கொடுக்கல. விடுதலை பாவனன் பாரதி நம்ம பாட்டேன் அவனுக்கே கொடுக்கல. அதனால அந்த விருது மேலே எங்களை போன்ற பிள்ளைகளுக்கு மதிப்பு இருக்கிறது இல்லை. உங்களுக்கு புரியுது. விளையாட்டு வீரர் சச்சின் டெண்டுல்கருக்கு கொடுத்த விருதை விடுதலை போராட்ட வீரர்களுக்கு கொடுக்கல அப்படின்னு நினைக்கும்போது அந்த விருது மேலே நமக்கு மதிப்பு இல்லை. அது பேசி பயனில்லை. நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் நடிகர் செந்தில், நடிகர் தாடி பாலாஜி ஆகியோர் அவரது உடல் வைக்கப்பட்டுள்ள ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர்.